ஆமென். இயேசுவோடு வாழுகிற ஒரு பாக்கியம், அது நல்ல ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அந்த ஆசை விருப்பம் நமக்குள்ளே இருந்தாதான் நாளுக்கு நாள் ஆண்டவரோடு ஜீவிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணுன்ற அந்த வாஞ்சையும் அந்த தாகமும், கர்த்தருடைய வார்த்தை வசனம் வரும் பொழுது அந்த வார்த்தை அந்த வாஞ்சை இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும். அன்னைக்கு ஆண்டவர் இயேசு பேசும்போது சீஷருடைய இருதயத்தில் அந்த வார்த்தை கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசுவோடு அவங்க பயணிக்கணும்னு முடிவு பண்ணதுனால அந்த வார்த்தை அவங்கள அந்த கொழுந்து விட்டு எரிய பண்ணிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மையும் அப்படியாய் கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு காரியத்தை நான் ரொம்ப கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஜபா ஐயா சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போதெல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில சூழ்நிலைகளில் கால தாமதங்கள், அந்த வார்த்தைக்கு அந்த வசனத்துக்கு கை கொள்வதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும். ஒரு சிலவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு ஒப்பு கொடுத்துடுவாங்க. ஒரு சிலவங்க கொஞ்சம் கால தாமதம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, உங்களுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தங்கப்பா. அதனால் இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அதனால் யாரையும் உங்களை குற்றப்படுத்துறதுக்காகவோ உங்களுக்காக பேசணும்னு நினச்சியோ அப்படி பேசலை. அப்படி இருந்தால் கர்த்தர் ஏன்னா அந்த வார்த்தையை அங்கீகரிக்க மாட்டார். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்பொழுதும் எப்படி எடுக்கணும்னா, ஒருவேளை உங்களுக்கு அது சங்கடமாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது எனக்கு இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த வார்த்தை நம்ம அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை துக்கப்படுத்தணும்னு ஒரு வார்த்தையும் கொண்டு வரப்படலை. கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேசினாரோ அந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் கொண்டு வர்றேன். அதனால் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இது எனக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு நீங்கள் நினச்சிப்பீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் மெசேஜ் சொல்லும் பொழுதே நான் எப்போவும் சத்தியம் இப்படி போயிட்டே இருக்கேன். அதனால் ஆசீர்வாதம் என்னிடத்தில் ஒன்று என்னன்னா, கர்த்தர் என்னட்டு எது ஆண்டவரே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு சின்ன ஒரு காரியங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு நேராய் கடந்து போவேன். அதனால் இவங்களை குற்றப்படுத்தணும், இவங்களுக்காக பேசணும்னு இதுவரையும் எடுத்தது இல்லை. அதனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். அதனால் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு ஒவ்வொருவோடு கர்த்தர் பேசுவாராக. சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தின் முன்பகுதியை ஒருவர் வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கணுமா? அது எப்படின்னா பொறுமையோடு காத்திருக்கணுமா? அப்படி பொறுமையோடு காத்திருப்போமானால் ஆண்டவர் நம் பக்கமாய் சாய்வாராம். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை கேட்பாராம். அல்லேலூயா. அப்போ இதை தான் இந்த சங்கீதத்தில் ராக தலைவன் சங்கீதம் அந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தருக்காய் காத்திருந்ததும் உண்டு. கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்த சூழ்நிலைகளும் தாவீதுடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த காத்திருக்குதெல்லாம் ஒரு நாளும் தேவன் வெட்கப்படுத்தலை. எதற்காக காத்திருந்தாரோ அந்த காத்திருக்குதலை கர்த்தர் கேட்டு அவர் பக்கமாய் சாய்ந்து தாவீதுக்கு பதில் கொடுத்தார். தாவீதுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அப்போ நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பக்கம் சாய்ந்து உங்களுடைய கூப்பிடுதல் எதுவோ, உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ, உங்கள் விண்ணப்பங்கள் எதுவோ, உங்கள் மன்றாட்டுகள் எதுவோ, உங்கள் கண்ணீர் எதுவோ, உங்கள் கவலை எதுவோ அதன் பக்கமாய் சாய்ந்து கர்த்தராகிய தெய்வம் உங்களுக்கு பதில் தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. உங்க பக்கம் கர்த்தர் சாய்வார். உங்களுடைய பதிலுக்கு, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டவர் உங்க பக்கம் சாயணுமா? உங்க கூப்பிடுதெல்லாம் கேட்கணுமா? அப்போ நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கணுமா? அல்லேலூயா. அநேக வேலையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அநேக வேலையில் கொஞ்சம் அப்படியே பொறுத்து இருப்போம். இந்த பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அப்படி பொறுத்து பார்த்து ஒரு நாள் பக்குன்னு படித்து வெடிச்சிருமா. அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் வரும் சில சூழ்நிலைகளில். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நெருங்க அந்த கிருபையை கேட்கணும். சூழ்நிலைகள் வரும் பொழுது அப்படியே சாந்தமாக அமைதியாக போய்
ஆண்டவர் நம் பக்கம் சாஞ்சி நமக்கு கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு தேவ மனிதர், அவரை குறித்து இந்த நாளில் தியானிக்கலாம். யோபுவை குறித்து அழகாய் சொல்லப்படுகிறது. யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோபு 14. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் முன்பகுதியில் சொல்லப்படுகிறது, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப யோபு அழகாய் சொல்லுகிறார், மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறம் அவன் பிழைப்பானா? கண்டிப்பா எந்த மனுஷன் இந்த பூமியில ஒரு நாள் மரணம் இருக்கு. அந்த மரணத்தை ஜெயித்த ஒருவர் மாத்திரம், அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்தார். மற்ற எல்லா மனுஷருக்கும், இந்த பூமியில வந்த எல்லா மனுஷருக்கும் மரணம் கொடுக்கப்பட்டது. அந்த மரணம் கண்டிப்பா, அந்த மரணத்துக்கு பின்பு யாரும் பிழைச்சது இல்லை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் இங்கே யோபு சொல்கிறார், மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? அப்போ ஒரு மனுஷன் மரிச்சிட்டானா அவன் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பானா? அந்த இடத்துல லாசரு மரிச்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4 நாளுக்கு அப்புறம் எழுப்பினார். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வந்ததுக்கப்புறம் அவர் மரித்து தான் போனார். இன்றைக்கும் லாசரு உயிரோடு இல்லை. அப்போ இந்த பூமியில் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது என்னன்னா, மனுஷன் பிறப்பான், அடுத்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவனுக்கு மரணம் என்பதை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஓட்டத்தில் தான் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். அதை தான் யோபு சொல்கிறாரு, மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்பட்டது போராட்டம். அது எவ்வளோ சூழ்நிலைகள் யோபுவை பிரித்து நம் முன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவ்வளோ செல்வச்சீமானாய் வாழ்ந்த தெய்வ மனிதன், எல்லார் மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்தோடு அந்த காரியங்களோடு வாழ்ந்த மனிதர், அநேகரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே தடுமாறினது. எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இழந்து போனது. அவருடைய வாழ்க்கையில் இருந்த நன்மைகள், ஆஸ்திகள், பிள்ளைகள், செல்வங்கள், கடைசியில் சரீரத்தில் சுகத்தையும் இழந்த ஒரு தேவ மனிதர். அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளில் நான் காத்திருக்கிறேன். அப்போ அவருக்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா சாத்தான் சோதிக்கிறான் யோபுவை. கொஞ்சம் நஞ்சல்ல, சுத்தமாக அடியோடு யோபுவை அழிக்கணும்னு சொல்லி சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஜீவனை எடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஆண்டவர் சொல்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அப்படியே தரையோடு தரைமட்டமாகிறான். அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதனாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் சாத்தான் குறுக்கிட்டு அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ யோபு சொல்கிறார், அந்த போராட்டத்தின் நாளெல்லாம் அவர் காத்திருந்தார்ல, ஒரு நாள் கண்டிப்பாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் யோபு சொன்னார், ஆண்டவரே, நான் யோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 19லேருந்தே வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். பிள்ளைகள் எல்லாம் இழந்து போயிட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி, அந்த வேலைக்காரன் வருகிறான், அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப யோபுக்கு இருந்த ஒரு போராட்டத்தை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே பிள்ளைகளை இழந்தார். அவருடைய சரீரத்தில் சுகத்தை, அடுத்ததெல்லாம் வாசிக்கும் போது சரீரத்தில் சுகத்தையும் இழக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்த ஒரு சூழ்நிலையில் யோபு அந்த போராட்டத்தின் மத்தியில் அவர் கடந்து போன ஒரு பகுதி என்னன்னா, யோபு எழுந்திருந்து இதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் அந்த இடத்துல பிள்ளைகளை பார்த்தார். அப்படிலாம் பைபிளில் சொல்லப்பட்டிரல. அப்பொழுது யோபு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து
ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போய் ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறா. ஆண்டவரே, நான் நிர்வாணியாய் வந்தேன், இந்த பூமியில் வரும்போது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, நான் நிர்வாணியாக வந்தேன். இந்த பூமியை விட்டு நான் கடந்து போகும் பொழுதும் என்னிடத்துல இருக்கிற எதையும் நான் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நீங்கள் தான் எனக்கு இந்த பூமியில் கொடுத்தீங்க, கொடுத்த பிள்ளைங்க நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு தந்த ஆஸ்திகள் நீங்கள் கொடுத்தது, எனக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்தது, அதனால் நீங்கள் தான் இதை எடுத்துட்டீங்க, அதனால் உமக்கு ஸ்தோத்திரம்னு செலுத்தினார். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ தேவ சமூகத்தில் அந்த தேவ மனிதன் கர்த்தரை நேசித்திருப்பார். ஆனால் இத்தனை சூழ்நிலைகளையும் ஒரு சின்ன ஒரு காரியம் கூட இருதயத்தில் கூட யோபு பாவம் செய்யாமல், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யமில்லைன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை குறித்து ஒரு சின்ன குறை கூட அவர்கிட்ட வரலையாம். அப்போ அப்பேற்பட்ட தேவ மனிதன் கர்த்தருக்காய் தனக்கு வந்த போராட்டங்கள், தனக்கு வந்த நஷ்டங்கள், தனக்கு வந்த பிரச்சனைகள், தனக்கு வந்த சோதனைகள், தனக்கு வந்த இழப்புகள், தனக்கு வந்த வறுமைகள் எல்லாவற்றிலும் எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க, எத்தனை பேர் தூஷிச்சாங்க. அவங்களுடைய அவங்களுடைய சிநேகித தான், ஃப்ரெண்ட்ஸு வராங்க, அவரை ஆறுதல் படுத்தணும்னு வராங்க, கொஞ்ச காலம் முடிச்சு அவரை பயங்கரமாக தூஷிச்சுறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில், எந்த ஒரு ஆதரவுமே அற்ற சூழ்நிலையில் தேவனை மாத்திரமே தஞ்சமாய் கொண்டு யோபு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்குதல் மட்டும் நம்ம காத்திருந்தார் என்று சொல்கிறோம். ஆனால் பொறுமையோடு காத்திருந்தார். சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் டக்கு 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 நம்ம வாயால் ஏதாவது பேசிடுறோம். எவ்வளோ வார்த்தைகள் தேவனை சங்கடப்படுத்திடுது, எத்தனையோ காரியங்களை தேவனை வருத்தப்படுத்திடுறோம். ஆனால் யோபுக்கு இத்தனை சூழ்நிலைகளும் கடந்து போன சூழ்நிலையில் கூட யோபு கொஞ்சம் கூட அவர் நாவினால், அவர் இருதயத்தில் கூட தேவனை முறுமுறுக்கவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. அதனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த இடத்துல சாத்தானா இத்தனை காரியங்கள் செய்தான், ஆனால் கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் ஆண்டவர் எடுக்கலை, எல்லாவற்றையும் எடுக்கும்படி சாத்தான் காரியங்களை செய்கிறான். ஆனால் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்த தேவ மனிதன். அல்லேலூயா. அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் கர்த்தர் பக்கமாய் சாய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தான் காத்திருந்தார். அல்லேலூயா. அதுக்கு உடனே அந்த நியூஸை கேட்ட உடனே நமக்கு பிரச்சனை, ஒரு சோதனைனா உடனே என்ன செய்வோம், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய சூழ்நிலைகளை தேடி போவோம். அந்த ஒருவேளை அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மனிதர்களை தேடி போவோம். அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படுமோ அதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் யோசனைகள் வரும். ஆனால் யோபுக்கு வந்த ஒரு காரியம் என்னன்னா, தேவ சமூகத்துக்கு போய் தன்னை தாழ்த்துகிறார். எல்லாத்தையும் கிழித்து ஆண்டோடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினதுனால தான் தேவன் பார்த்தனா யோபுடைய பின் நாட்களில் அவர் தேவனுக்காய் காத்திருந்ததுனால தான் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ உபத்திரவங்கள், இவ்வளோ போராட்டங்கள் வந்தும் யோபு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளோ சூழ்நிலை, இது நிமித்தம் அவருக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை, சோதனைகள், வியாதி, வறுமை, நஷ்டம், தோல்வி, சமாதானம், எத்தனை சூழ்நிலைகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தனை சூழ்நிலைகளையும் பார்க்காம, அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்ற வல்ல தெய்வத்தை நோக்கி அவர் யோபு கடந்து போனபடினால தான் இவர் எல்லாவற்றிலும் யோபு ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களில் நாம் எதை சார்ந்து கொள்கிறோம், யாரிடத்தில் கடந்து போகிறோம், எந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்ம இப்போ வாசிக்கும் போது யோபு இப்படிலாம் இருந்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான், என்னையும் தான் சொல்கிறேன். ஆனால் சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம்? யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் யோபுவை போல நமக்கு ஒரு சோதனையோ பிரச்சனையோ வரப்போகிறதில்லை. ஆனால் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வந்தாலும் நமக்கால் அந்த சின்ன காரியத்தை கூட நம்மளால் பொறுத்து கொள்ள முடியல, சகிக்க முடியல. ஆனால் யோபு இவ்வளோ பெரிய போராட்டங்கள், இவ்வளோ பெரிய நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுதும் அவர் தேவனை தூஷிக்காமல் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார். பார்த்தீங்களா? அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திரளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம எப்படி செய்யணுன்றதை நாம் அறிந்திருப்போமானால் யோபு ஜெயம் எடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் நாம் செயல்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போய் எல்லாவற்றையும் ஜெயிக்க அது நமக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ யோபு முதல்ல தேவனிடத்தில் செல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது என்ன செய்யணும்? நம்ம ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் செல்லணும்.
அடுத்தது என்ன சொல்லணும்? தேவனிடத்துல சொல்லணும் பிரச்சனையை. நமக்கு பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படி யாரா அதுக்கு ஏற்றவாறு இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அது நமக்கு நிரந்தரமான முடிவை ஏற்படுத்தாது. ஆனால் தேவ சமூகம் நமக்கு நிரந்தரமான தீர்வை கொண்டு வரும். அப்போ நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருவேளை அந்த பிரச்சனை மத்தியில் மனித இடத்துல கடந்து போகும்போது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, ஒருவேளை நமக்கு ஆறுதலான காரியங்களை செய்வாங்க. ஆனால் நமக்கு வர்றது எல்லாமே கர்த்தரால தான் நமக்கு ஒத்தாசை வரும், நமக்கு கர்த்தரால தான் எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம எங்கே செல்லணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் செல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்னா கர்த்தரிடத்தில் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் செல்கிற மனிதனும் கர்த்தரிடத்துல சொல்லுகிற மனுஷனும் கர்த்தருக்கா எந்த சூழ்நிலையும் பொறுமையோடு காத்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், அவரிடத்துல சொல்லணும். அவர் நமக்கு பதிலை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கர்த்தரிடத்தில் சரணடைஞ்சிடணுமா? அப்போ கர்த்தரிடத்தில் ஃபஸ்ட்டு நம்மளை, அப்போ யோபு போயிட்டார். அவர் அன்னைக்கு ஒருவேளை அவருக்கு சூழ்நிலைகள் வந்த உடனே ஓடி போய் யார் அப்படி இப்படின்னு பார்த்து மனுஷங்களை போய் இந்த யோபுடைய சரித்திரம் நமக்கு நன்மையாக இருக்காது. ஆனால் யோபு தேவனிடத்தில் போய் சரணடைஞ்சதுனால்தான் இன்னைக்கு நமக்கு சூழ்நிலைகள் வரும்போது தேவனிடத்தில் சரணடையணும்னு யோபுவை குறித்து ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் போது நமக்கு பின்னாடி வர்ற நம்ம பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, நம்ம சந்ததி இருக்காங்க பாருங்க, உங்களுக்கு பின்னாடி திருச்சபையில் இன்னும் அநேகர் ஆயிரங்களை லட்சங்களை கட்ட கொண்டு வரப்போகிறார். அவர்களுக்கு முன்மாதிரிகளாய் நீங்களும் நானும் திகழ்வோமானால் கர்த்தர் யோபுவை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோபு கர்த்தரிடத்துல காத்திருக்க காரணம் என்னன்னா, யோபு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா. அப்ப இந்த பூமியில வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் போராட்டங்கள் இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஏற்றது போல சூழ்நிலைகள் உண்டு. எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்தந்த காரியங்களை நம்ம கடந்து தான் போய் ஆகணும். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தால் அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயித்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப பூமியிலே போராட மனுஷனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. அப்ப அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது. அப்ப கூலிக்காரன்னா ஒரு வேலையாள், அவன் கூலிக்கு பாத்திரவான். இப்போ ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா அவங்க 8 மணி நேரத்துக்குரிய பிரதிபலன், ஒரு வருமானம், ஒரு சம்பளம் உங்களுக்கு உண்டு. அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு ஏற்ற நமக்கு பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த போராட்டத்தின் நாட்கள்லாம் நம் போராடும்படி கர்த்தராகிய தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், அந்த போராட்டத்தை ஜெயித்தார். அந்த போராட்டங்கள், நமக்கு வருகிற போராட்டங்களை ஆண்டவர் கூட இருப்பார். ஆனால் அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். வாலிப பிள்ளைங்களுக்கு வாலிப நாட்களில் பரிசுத்தன்ற போராட்டம் வரும், கண்டிப்பாக கடந்து வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். எல்லாரும் வராதுன்னு இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம பேசுகிறோன்னா நம்ம வாழ்க்கைக்கு வாலிப நாட்களில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. நம்ம கடவுள் இல்லை, நம்ம ஆண்டவர் இல்லை, எல்லாரும் தடுமாறி தான் நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னமும் போகிற வரலையும் போராட்டங்கள் இருக்குது எல்லாருக்கும். அப்போ அந்த போராட்டத்திலையும் ஜெயிக்க ஆண்டவர் இயேசு கூட இருப்பார். ஆனால் அதையெல்லாம் ஜெயித்து நாம் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம், ஒருவேளை என்ன காட்டிலும் நீங்க பரிசுத்தமா இருக்கலாம் இன்னும், ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இன்னும் பரிசுத்தமாய் வாழணும்னு எதிர்பார்க்கிறா. அப்ப ஒருவேளை நம்மளோட ஒருத்தவங்க குறைஞ்சிருக்கலாம், அதனால அவங்கள பார்த்து இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கல. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் கடந்து வரும், தடுமாற்றங்கள் கடந்து வரும். ஆனால் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோமோ அதே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா. அநேக காரியங்களை நான் சபைகளில் பார்த்துருக்கேன். ஆதி நாட்களில் திருச்சபையில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எத்தனையோ சூழ்நிலைகளை, எத்தனையோ காரியங்கள் கடந்து வந்துச்சு. ஆனால் எந்த குற்றத்தை, ஒருவேளை தவறு செய்திருக்க, எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் வருவது இயல்பு.
ஆனால் அந்த தவறுகள் வரும்போது தாவீதுடைய வாழ்க்கையிலையும் தவறு வந்துச்சு. ஆனால் தாவீது நாத்தான் வந்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்த தேவ மனிதன். அப்போ அந்த தேவ மனிதன் அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் தவறு வந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் தேவனோடு எந்த அளவுக்கு ஒப்புரவாயிருப்பாருன்னு அவருக்கும் தேவனுக்கு தான் தெரியும். அப்போ ஒருத்தவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுதுருப்பாங்க, எத்தனை வேலைகளில் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்திருப்பாங்கன்னு அவங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அதனால் யாரை குறித்தும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி நம்ம செய்வோமானால், ஏன்னா எத்தனையோ காரியங்களை எங்கள் திருச்சபையில் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் சர்ச்சில். நான் எங்கள் சபையில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும், ஆனால் நம்ம எதையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக கற்றுக் கொடுக்கல. அவர் தான் ஜட்ஜ்மெண்ட், அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் தீர்ப்பு செய்கிறவர். மனுஷனுக்கு நம்ம தீர்ப்பு செய்ய முடியுமா? எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தவறுகள் வருவது இயல்பு. ஆனால் நம்ம அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் கர்த்தர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். ஏன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். அவங்களுக்கு பின்னாடி எந்த மனுஷனும் தவறு செய்யும் பொழுது அந்த மனுஷனுடைய தவறுக்கு ஏற்ற தண்டனை இந்த பூமியில கண்டிப்பா உண்டு. அது நானானாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தவறுக்கு ஏற்ற தண்டனை உண்டு. ஆனா அந்த தண்டனையை கர்த்தர் தான் கொடுக்கணுமே தவிர நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அப்படிதான் யோபுடைய வாழ்க்கையில அவங்க சிநேகிதர், ஆனால் யோபு தவறு செய்யவே இல்லை. ஆனால் அந்த யோபை குறித்து சகோதரர்கள், நண்பர்கள் அவர் எவ்வளோ காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் யோபு காத்திருந்தார் பாருங்க. அல்லேலூயா. அதுதான் யோபு கிட்ட இருந்த ஒரு பெரிய விசேஷம். நம்மளை அந்த குதித்து எழுஞ்சிருப்போம். நடந்ததை சொன்னாலே சீறி எழும்புறோம். ஆனால் நடக்காததை யோபுடைய வாழ்க்கையில் கடந்து போகும்போதெல்லாம் அவர் எவ்வளோ நிதானமாக, எவ்வளோ பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து அவரிடத்துல நான் சொல்லிட்டேன், அவர் என் பக்கமாக சாயிற ஒரு காலம் உண்டு, அந்த சாய்ந்து எனக்கு பதில் சொல்லுகிற ஒரு காலம் உண்டு, அவருக்காய் நான் பொறுமையோடு காத்திருப்பேன்னு சொல்லி யோபு இருந்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அவரிடத்துல நம்ம இதெல்லாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுது உபத்திரவம் பொறுமையையும். அல்லேலூயா. அப்ப நமக்கு வருகிற உபத்திரவம் எதை நம்மளை அடுத்த பகுதிக்கு எதுக்கு கொண்டு வருமா? பொறுமைக்காய் கொண்டு வருமா? யோபுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும் பொழுது அவர் பொறுமையோடு காத்திருந்தார். பார்த்தீங்களா? அப்போ உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொல்கிறது போல அவருடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தோடு அவர் எதை கற்றுக்கொள்கிறாராம்? பொறுமையை கற்றுக்கொள்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரும் பொழுது நம்ம எதை கற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தர் ஏதோ ஒரு பாதையில் நம்ம அந்த இடத்துல நின்று, அது அந்த இடத்துல அந்த சிக்னல் என்னும்போது ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அப்போ நில், கவனி, செல்லாதேன்னு சொல்லும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். அப்போ அந்த சிம்பிளை தெரியாதவங்க பார்த்தோன்னா போலீஸ், அங்கே டிராஃபிக் போலீஸ் இருப்பார், பிடிச்சி வண்டியை வாங்கிடுவார், லைசன்ஸ், அப்படி பல காரியங்கள் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தின் மத்தியில் என்ன செய்யணுமா? அப்படியே பொறுமையாக நின்றுமா. ஏதாவது ஒரு சூழ்நிலைனா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார், ஏதோ ஒரு பாதையில் நம்மளை நடத்துகிறாருன்னு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடணுமா. ஸ்டாப் ஆகாமல் அந்த உபத்திரவில் ஓடிட்டோன்னு வச்சுக்கோ, அடுத்தது அங்கே போய் மாட்டிடணும் பாரு, போலீஸ்கிட்ட போய் மாட்டணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது நம்ம நின்று பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. அப்போ பொறுமையோடு நம்ம இருப்போமானால் அடுத்த ஸ்டெப்பு தேவன் வைப்பார், நமக்கு பரீட்சையை வைப்பாராம். அல்லேலூயா. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு உபத்திரம் வரும், அடுத்தது அந்த உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக நின்றுட்டோன்னா அடுத்தது உண்மையாக அவங்க பொறுமையாக இருக்கிறாங்களான்னு ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைப்பாராம், பரீட்சையை வைப்பாங்களாம். பொறுமை பரீட்சையும். அல்லேலூயா. அப்போ அந்த பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி எனக்கு மேன்மை இருக்குது, உபத்திரவத்துக்கு பிறகு எனக்கு ஒரு நன்மை இருக்குது, உபத்திரவத்துக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உபத்திரவத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சீர்படுத்த போகிறது, உபத்திரவ
உபத்திரவத்தின் நாட்களுக்கு பின்பதாக என் வாழ்க்கை சரி செய்யப்படுகிறது என்று சொல்லி அந்த உபத்திரவத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் நமக்கு பின்னாடி கர்த்தர் இவற்றை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பாராம். அல்லேலூயா. அப்போ உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நமக்கு உபத்திரம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போதெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாரு. அதை நம்ம நின்று கவனிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு மேன்மை, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சாத்தான் விடமாட்டான். சாத்தான் ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மளையே ஜீவிக்க ஒரு நாளும் விடமாட்டான். நம்ம நினச்சா கூட அவன் எப்படி ஆகிலும் அதுலேருந்து விழத்தள்ளணும் தான் அவனுடைய எய்ம். ஃபுல்லாக உலக மனுஷங்கிட்ட இருக்குதோ இல்லையோ அவங்கள்ட்டலாம் போக மாட்டான் அதுக்கு, அந்த விஷயத்தெல்லாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் போராட்டத்தை கொடுப்பான். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் போராட்டத்தை கொடுப்பான். நீ போராட்டத்தில் பொறுமையாக இருக்கக்கூடாது, கொந்தி எழும்பிடணும்னு அப்படி ஒரு சோதனையை கொடுப்பான், அப்படி ஒரு பரீட்சையை வைப்பான். அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகணும்னா யோபுவை பார்த்து யோபு இடத்துல கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்கப்பா. அதனால் சூழ்நிலைகள் வரும்போது கொந்தி எழும்பிடுவேன், பார்க்க தான் அப்படி இருப்பேன். ஆனால் சூழ்நிலை உங்கள்கிட்டலாம் காட்ட மாட்டேன், ஏன்னா உங்கள்கிட்டலாம் காட்ட மாட்டேன். வீட்டில் தான் எனக்கு தெரியும், ஏன்னா பொறுமையாக இருந்துட்டு இருப்பேன். அப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு மேலே அப்படி எழும்பி சொல்லிடுவேன். ஏன்னா என்னுடைய அப்போ ஆண்டவர் எனக்கு சமீப நாட்களில் கற்றுக் கொடுத்தா, உன் நீதியை நான் உங்கள்கிட்டலாம் அப்படிலாம் நம்ம பேச மாட்டேன் அந்த அளவுக்கு. வீட்டில் நான் ஏதாவது, ஏன்னா என் காரியங்களில் என்கிட்ட கரெக்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படியாவது விளங்க பண்ணணுன்ட்டு அப்படியே புஷ் பண்ணி சொல்லி பார்ப்பேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அப்படியே சரண் ஆகிடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நம்ம என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் அழுவேன், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்கப்பா அப்படின்னு. அப்போ நமக்கு வருகிற பிரச்சனைகள் மத்தியில் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எனக்கு சமீப நாட்களாக எனக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். பொறுமையாக இரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சமீப நாட்களில் ஒரு வசனத்தை அடிக்கடி மனுஷன் வாழ போகிறது கொஞ்ச நாட்கள், 4 விரக்கடை தான், கொஞ்ச நாள். அதனால் அந்த கொஞ்ச நாளுக்காக எதையும் எந்த சூழ்நிலையிலையும் அதை பெருசாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த காரியம் வாழுகிற கொஞ்ச நாள். அப்போ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது இந்த வசனம் தான் என் இருதயத்துக்கு வரும். கொஞ்ச நாள் ரொம்ப காலம் வாழ போகிற காலம் இல்லை, அதனால் கொஞ்ச நாள் தான் பொறுமை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நான் உணர முடிகிறது. அல்லேலூயா. அதனால் நமக்கு யோபுகிட்ட பார்க்கிற ஒரு காரியம், அவர் பொறுமையோடு காத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ பூமியில் மனுஷனுக்கு போராட்டங்கள் உண்டு. எல்லா போராட்டத்திலும் நாம் ஜெயம் எடுக்கணும்னா ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு அவர் ஜெயம் கொடுத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 7ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் 17-18 அதான் ரைட், வாசிங்க. காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதுக்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும். அப்போ மனுஷன் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மளை நினைக்கணுன்றதுக்கு அவர் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. நம்மள்ட்ட ஏதோ ஒரு நல்ல காரியம், அவருக்கு ஏதாவது நம்மளால ஏதாவது அவருக்கு ஆகணும், அவருக்கு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நம்மளை வச்சிருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே சிந்தை வைக்கிறார் அல்லவா? எதனால்? நான் நமக்காக, உங்களுக்காக, எனக்காகவும் அவர் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்ததுனால தான் உங்கள் மேலே என் மேலேயும் சிந்தை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மேலே சிந்தை வைக்கிற தெய்வம் காலைதோறும் நம்மளை என்ன செய்கிறாரா? விசாரிக்கிறாரா. அல்லேலூயா. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும். அப்போ காலைதோறும் விசாரிக்கிறாராம், நிமிஷந்தோறும் நம்மை சோதிக்கிறாராம். எதுக்காக? நம்ம இந்த பொறுமையின் பாதையிலலாம் கடந்து வரணும்னு சூழ்நிலைகள் வரும்பொழுது அதுக்குரிய சோதனைகளை ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கிறாராம். அப்போ நமக்கு வருகிற காரியங்கள் எதனால்? நம்மளை உருவாக்குவதற்காக. கர்த்தரே நமக்கு எல்லாம் நம்மளை விசாரிக்கிறாரு, நம்மளை ஆற்ற வேண்டிய காரியங்களை ஆற்றுறாரு, தேற்றுறாரு, அரவணைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்மளை சோதிக்கிறாராம். அல்லேலூயா. இது கரெக்டாக 24 கேரட் தங்கம் தானான்னு சோதிக்கிறதுக்கு அக்கினியில் போட்டதும் அது 24ஆ 22 அதுக்கு கீழேயான்னு அதுக்கப்புறம் சோதிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். அதே போல் நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறாராம். சூழ்நிலைகள் வரும்பொழுது குடும்பத்தில் சோதிப்பார்,
பிள்ளைங்க ஸ்கூலில் சோதிக்கப்படுவாங்க, சபையில் சோதிக்கப்படுவீங்க. எதற்காகனா நீங்கள் 24 கேரட் தங்கம் தானா, ஒரிஜினல் தங்கம் தானா அப்படின்னு சொல்லி உங்களை சோதிப்பதற்காக, என்னையும் சோதிப்பதற்காக ஆண்டவர் சில டெஸ்ட்டு வைப்பாராம், சில பரீட்சைகளை வைப்பாராம். அப்போ ஆண்டவர் ஆனால் நம்ம அந்த சோதனையெல்லாம் நம்ம பொண்ணுன்னு விளங்கணும். நம்ம பொண்ணு தான், 24 கேரட் தங்கம் தான். ஒருவேளை அதுக்கு மேலே ஒரு தங்கத்துக்கு இது இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 24 கேரட் தான் ஒரிஜினல், அப்படி தானே? அப்போ 24 கேரட் தங்கம் தானான்னு நம்மளை சோதிக்கிறாராம். அப்போ நம்ம சோதிக்கப்படணும்னா சில சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஓடிட்டோன்னா கர்த்தர் நம்மளை பொன்னாக விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ யோபு தேவன் சோதித்தார். அப்போ யோபுன் சோதிக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். எப்படி காத்திருந்தாருன்னா பொறுமையோடு காத்திருந்தாராம். அல்லேலூயா. அப்போ நமக்கு பிரச்சனைகள், போராட்டம் வரும் பொழுது நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த மெசேஜை எடுக்கிற ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்தி நடத்தணும். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்தில் நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கணும்னா கண்டிப்பாக நம்ம பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 14 2 நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் நிதானமாய் நடந்தோமானால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் நிதானமாய் நடக்கணும். யோபு நிதானமாய் நடந்தார். அதனாலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதன் அவரை குறித்து நீங்களும் நானும் சாட்சி கொடுக்கிறோம். நீதிமொழிகள் 16:13 வாசிங்க. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்களாம். அல்லேலூயா. அப்ப நிதானமாய் நீங்களும் நானும் பேசுவோமானால் நம்மளை ராஜாக்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அவர்கள் பிரியப்படுவார்களாம். நிறைய பேரை பார்க்கும் பொழுது பார்த்தனா பர்ஃபெக்டா பேசுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தனா அநேகர் பார்த்தனா ஒண்ணுமே இல்லாத போல இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா அவங்க பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் பார்ப்பேன். அன்புதாஸ் ஐயா அவன் நிறைய டைம் பார்ப்பான். அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவ்வளோ நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் கடந்து போகிறது அந்த பாதை. அவர் அப்படியே டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டார். அப்படியே எல்லாரையும் விட்டு அப்படியே பார்த்து கரெக்டாக நிதானிப்பார். அப்போ அந்த மனிதன் நிதானமாக இருந்தனால தான் அன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிதானமாக இருப்போம், ஆனால் அவர்கள் ராஜாக்கள் பிரியப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அவர்களோடு நல்ல உறவு கொள்றதுக்கு அன்புதாஸ் ஐயா விருப்பப்படுவார். பாஸ்டர் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கும் பொழுது பாஸ்டர் அங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ரிசீவ் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லிகிட்டே இருப்பார். அது அன்புதாஸ் ஐயாவுக்கும் பிடிக்கும், ஆனந்த் ஐயாவுக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் நிதானமாக இருக்கும் அப்படின்றத அவங்க இன்னைக்கு நான் பாஸ்டர் மேன்மைப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, அநேக காரியங்கள் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் பேசும்போது ஒரு காரியங்கள் பாஸ்ட்டுக்கு அது தெரியாது, ஆனால் தெரியாமல் ஒரு காரியங்களை சொன்னாங்க. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, அப்பா நீங்கள் இப்படி நீங்கள் அப்போ சொன்னாங்க, எனக்கு இது தெரியாதுமா. அப்போ அநேக விஷயங்கள் பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும்னு நினைப்போம். நானே நிறைய வாட்டி ஒருவேளை நான் சொல்லியிருப்பேன்னு நினைப்பாங்க, ஆனால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காரியங்களுக்கு அப்புறம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஊழிய காரியங்கள் வரும்போது எந்த காரியங்களும் நான் பேச மாட்டேன். அப்போ ஊழியங்கள் முடிச்சதுக்கப்புறம் சொல்வேன். அப்போ அவங்க ஒரு சில காரியங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். அப்போ நிதானமாக இருக்கிற மனிதர்கள் எங்க ராஜாக்கள் அவர்கள் பிரியப்படுவார்களாம். அவர்களிடத்துல உறவு வைக்க ராஜாக்கள் பிரியப்படுவார்களாம். அப்ப நீங்களும் நானும் நிதானமா இருந்தா இயேசு ராஜா நம்மில் பிரியப்படுவார். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்குள்ள பிரியப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில நிதானம் அவசியம். அல்லேலூயா. அப்ப யோபு இத்தனை சூழ்நிலைகளிலும் யோபு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. யோபு 42 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. 42:8 ஆதலால் நீங்க 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து யோபு 42:8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய்
பேசவில்லை என்றார். அந்த இடத்துல வாசிக்கும் போது யோபுவுக்கு சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது. அதை அந்த அவங்க நண்பர்கள்லாம் அவர் ஆறுதல் படுத்த தான் வராங்க. அவங்களுடைய சிநேகிதர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒருவேளை யோபு இப்படிலாம் தவறு செஞ்சிட்டார், அதனால தான் இவருடைய வாழ்க்கையில் தேவனை அனுமதிச்சிட்டான்னு சொல்லி யோபு மேலே அநேக வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் அப்பொழுது பேசும்பொழுதெல்லாம் யோபு நிதானமாக இருந்ததுனால இந்த இடத்துல யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். நான் அப்போ சொல்கிறாரு, யோபு இடத்துல நீங்கள் போய் சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் செலுத்துங்க, நீங்கள் உங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி என் தாசனாகிய நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நீங்கள் பேசின காரியங்களுக்கு தக்கதாக நான் உங்களை நடத்தாதிருப்பேன். அப்போ எவ்வளோ காரியங்களை பேசுனீங்க, ஆனால் அதற்கு ஏற்றது போல் உங்கள் நடத்தாத இருப்பேன், நீங்கள் யோபிடத்தில் போங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிநேகிதருக்கு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல. அப்போ அத்தனை காரியங்கள் நடந்தது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நான் நிர்வாணமாய் வந்தேன்னு அப்போ சொன்ன அந்த ஒரு தேவ மனிதன் எங்கே? அவரை குறித்து ஒரு குற்றங்கள் இந்த மனிதர்கள் சொல்லலாமா? அப்போ இப்படி சொன்ன அந்த மனிதர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி யோபிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அப்போ நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசலை, யோபு பேசினது போல. யோபுக்கு இத்தனை சூழ்நிலைகள் இழந்தும் அவருடைய வாழ்க்கையில் நிதானம் காணப்பட்டது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிதானம் இல்லாமல் போணுச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல யோபு அந்த சிநேகிதருக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் போய் யோபிடத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதலுக்கு அப்புறம் அவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபுக்கு இருந்த அந்த காத்திருக்குதலும் பொறுமையும் தான் அவருக்கு 4 விதமான நன்மையை கொண்டு வந்தது. யோபு 42:10 சொல்லப்படுகிறது, அவர் இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 12 சொல்லப்பட்டிருக்கு, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. அடுத்தது யோபு 15 சொல்லப்படுகிறது, அப்ப தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள், அவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அடுத்தபடியாக 16 சொல்லப்படுகிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். அல்லேலூயா. பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்ததுனால யோபுடைய வாழ்க்கையில் 4 விதமான நன்மைகள், 4 விதமான மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை யோபு சுதந்திரிப்பாரானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது யோபுவை காட்டிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால யோபிடத்தில் நாம் பொறுமையையும் காத்திருக்குதலையும் கற்றுக்கொள்கிறோம். ஒரே ஒரு காரியம், நான் அடிக்கடி இந்த நான் ப்ரேயரில் இந்த காரியங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பது வழக்கம். அதனால இந்த காரியங்களுக்கு நேரம் ஆகிறது. அதனால சின்ன அந்த காரியங்களை யாரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெப சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது இது ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவரே, அந்த காரியங்களை குறித்து அந்த ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். 1 சாமுவேல் 9 எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 9 6 இந்த காரியங்கள் முன்பகுதியை சொல்கிறேன். சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சவுல் பார்த்தனா அந்த கழுதையை தேடி கடந்து போகிறார். அப்போ போகும் பொழுது இந்த காரியங்கள் கழுதை காணாமல் போகுது. அந்த கழுதைகளை தேடி கடந்து போறாரு. அது கிடைக்கலன்ற ஒரு பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொய்வு உண்டாகிறது. அப்பொழுது அவர் கூட போன ஒரு வேலைக்காரர் சொல்லுகிறார். அதுதான் வாசிங்க, 9 6 வாசிங்க. அதற்கு அவன், அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்ப ஒருவேளை நம்ம அங்க போனா நம்ம போகிற காரியங்கள் இன்னது என்று ஒருவேளை கிடைக்கும் கிடைக்காது என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு சொல்லுவாருன்னு சொல்லி யாரு சொல்றதுன்னா சவுலுக்கு வேலைக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரு சொல்றாரு?
அவர் பெரிய ஒரு மனுஷனோ ஒரு 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 அவருக்கு பெரிய ஒரு தகப்பனோ அப்படி இல்லை, ஒரு வேலைக்காரன் தான் சவுலுக்கு சொல்றாரு, இந்த இடத்துக்கு நம்ம போவோம், இங்கே ஒரு தேவ மனிதர் இருக்காரு, அவர் சொல்லுகிறத படி தப்பாமல் நடக்கும், நமக்கு கிடைக்குது கிடைக்கல அடுத்த பட்சம் அந்த இடத்துக்கு போவோம், அவர் என்ன சொல்றாரு நம்ம பார்க்கும்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு சவுல் கடந்து போகிறார். அப்போ அந்த அடுத்ததெல்லாம் வாசிக்கும் போது நேரம் இல்லை, அதனால் வாசிக்கும் போது பின்னாடிலாம் வாசிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல சவுல் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறதை கேட்டு அந்த சவுல் பயணிக்கிறார் சாமுவேலை பார்க்கும்படி. அப்போ சாமுவேலை பார்க்கும்படி பயணிக்கிறார். பயணித்து அந்த இடத்துல சாமுவேலையும் பார்க்கிறார். சாமுவேல் சொல்லுகிறார், 19வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. அங்கே சொல்றாரு ஊழியக்காரன், நீ எனக்கு மேடைக்கு முன்னாடி நீ ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், இன்னைக்கு நீங்கள் என் கூட சாப்பிடணும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ மனிதர் சொல்றாரு, நீங்கள் போங்க, உங்களோட போஜனம் பண்ணணும், நாளைக்கு காலையில் நான் உங்கள் இருதயத்தில் ஒருவேளை கிடைக்கும்னு சொல்ல போறாரா கிடைக்காதுன்னு சொல்ல போறாரா என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது சவுலுக்கு. ஆனா அந்த தேவ மனிதன் சொல்லுகிறதை சவுல் அப்படியே கேட்கிறார். ஒருவேளை ஏன்னா இத்தனை 3 நாட்கள் தேடி கிடைக்கல, ஆனா சரி இந்த நைட்டு தானே நம்ம இருந்துட்டு கொஞ்சம் காலம் தானே இருந்துட்டு நம்ம போவோம், அவர் சொல்றதை கேட்போம்னு சொல்லி சவுல் அந்த இடத்துல நின்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியங்களை செய்கிறதை நம் வேதத்துல வாசிக்க முடிகிறது. அப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கீழ்ப்படிந்து அதே போல நடக்கிறார் சவுல். அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை நீ போ, இப்படி நடக்கும், இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காரியங்களை சாமுவேல் சொல்லுகிறார். அப்ப ஒரு வேலைக்காரன் சொன்னதை ஒரு நாட்கள்ல கேட்ட சவுல், அதே போல அதே அதிகாரத்துல ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சவுல் பின்னாடி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில நினைச்சதை பாருங்க. இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது காத்திருந்த சவுல் அந்த இடத்துல காத்திருந்தார். நாளைக்கு நீங்க போங்கன்னு சொல்லும் போது அதற்கும் பொறுமையோடு காத்திருந்த தேவ மனிதன் தான் சவுல். ஆனா பின்னாடி நாட்கள்ல அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ராஜாவாய் கடந்து போகிறார். அதுக்கப்புறம் சவுளுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் இல்லாமல் போனது. அல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு பெரிய, அதை வாசிக்கும் போது துக்கமா இருக்கிறது. அதனால் நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற வழக்கம், ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் எங்களை இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, ஆனால் இன்னும் காலங்கள் வரும்போது எங்களை இன்னும் கூட நீங்கள் உங்கள் கரத்தில் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீங்க. ஆனால் எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தினாலும் எங்களை வழி நடத்துகிற ஊழியக்காரங்களை அவங்கள முன்னாடி நிறுத்தி தான் அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஓடணுமே. ஒருவேளை கிருபைகள் வரங்கள் வல்லமைகளை ஒருவேளை அவர்களுக்கு ஒரு விதமான கிருபைகளை தேவன் தருவார், நமக்கு ஒரு விதமான கிருபைகள் வரங்களை தருவார். எந்த சூழ்நிலைகளை தந்தாலும் அவர்களை மிஞ்சி நாங்கள் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இதை மரண பரியந்தம் பாதுகாப்பாராக. அப்போ சவுல் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். இந்த இடத்துல சாமுவேல் சொல்றாரு, இதே போல நான் போயிட்டு நான் வரேன், தேவ சமூகத்துக்கு போயிட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்லிட்டு கடந்து போகிறார். அப்ப கடந்து போகிறார். அது சாமுவேல் சவுலுக்கும் தெரியும். அதே போல சாமுவேல் காத்திருக்கிறார். அந்த இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்காரு. அந்த நாட்கள்ல அவரும் சவுலும் காத்திருந்திருக்கிறாரு. ஆனா என்ன செய்யலைன்னா பொறுமையோடு காத்திருக்கல. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் சவுல் காத்திருந்திருக்கிறாரு. அப்ப அடுத்தது சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, அவர் சொல்லப்பட்ட இடத்துக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே அப்ப சவுல் என்ன செய்றாரு, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போயிடுவாங்கன்னு நினைச்சு இந்த சர்வாங்க தகன பலியெல்லாம் கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க, நான் பலி செலுத்திட்டு நம்ம யுத்தத்துக்கு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு ஒரு காரியத்தை செய்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு ஒரு வேலைக்காரன் சொல்லும்போது கீழ்ப்படிந்த சவுல், அந்த வார்த்தைக்கு காத்திருந்த சவுல் பின்னாடி ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தேவ மனிதன் ஊழியக்காரன் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் தான் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு சவுல் காத்திருக்காமல் போயிட்டார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நஷ்டங்களை பின்னாடி
வேதத்தில் வாசிக்க முடிகிறது. யோபு காத்திருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றார். சவுளுடைய வாழ்க்கையில அந்த பொறுமையோடு காத்திருக்காததுனால அவருடைய வாழ்க்கையில தோற்று போனார். அல்லேலூயா. அப்ப 2 காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்துல செபிப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பதையும் பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையில பற்றி பிடித்து நாம் நடப்போமானால் யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.